ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். கேரட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், யம்மியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். அதுக்கு கேரட்டில் எப்போவுமே தோலை எடுத்துகிட்டு ஸ்வீட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கேரட்டை சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. கேரட்டில் நம்ம ஸ்வீட் பண்ணும்போது எப்போவுமே அதோட தோல் ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு தன்மையும் அதிகமாக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது இந்த டெல்லி சைட்லலாம் கிடைக்கிற கேரட் தான். நீங்கள் நார்மல் கேரட்டும் யூஸ் பண்ணலாம். இதை எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சரில் போட்டுக்கோங்க. இதுக்கு நான் 2 ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா 2 சேர்த்தி போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதோட விதை மட்டும் போடுங்க. அதோட தோல் போட்டோன்னா திப்பியாக இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்படி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க திரும்ப திரும்ப செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. பாலை நம்ம ஊற்றும் போது ஏடோடு சேர்த்திக்கோங்க. அந்த ஏடில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணும்போது பால் ஏடெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் தூளாக காமிக்கும். இதை நைஸாக அரைச்சிக்கணும். 1-2 மட்டும் அப்படியே விட்டுருங்க. திப்பியாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம பண்ணுறது ஹல்வா. இதுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. ஜவ்வரிசி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த கெட்டித்தன்மையாக வர்றதுக்கு ஜவ்வரிசி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹிந்தியில் ஷாபுதானான்னு சொல்லுவாங்க. இதை நான் 1-2 கொரன்னு அரைச்சிருக்கேன். நம்ம எதில் அரைச்சோமோ அதுலேயே அரைச்சி போட்டுருங்க. சும்மா பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் அதிகமாக பாத்திரமும் செய்கிறாது. இதை நம்ம அரைச்ச கலவையோடவே உள்ளே சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிட்டே இருக்கணுங்க. நல்லா கிளறவே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். நான் கீ ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம எவ்வளோ கீ போடுறோமோ அதை ஒரு பாத்திரத்தில் அளந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹல்வா பதத்துக்கு வரணும்னா கொஞ்சமாக சேர்த்தணும். ஒட்டுக்கா நம்ம நெய் சேர்த்தோன்னா அது சரி வராது. இனிப்புக்காக நான் சேர்த்துறது பனங்கருப்பட்டி. நீங்கள் பனங்கருப்பட்டி சேர்த்துறீங்க அப்படின்னா நல்ல கல் மண் இல்லாமல் சுத்தமாக இருக்கதா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இருந்ததுனாலும் நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டினா அந்த டஸ்ட் எல்லாம் அடியில் நின்றுக்கும். அதுக்கப்புறம் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்திடாதீங்க. நம்ம பண்ண போகிறது அல்வானால அப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும். கடைசியாக சுண்ட 2 ஸ்பூன் பால் பவுடர் போட்டால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணவே அதோட ஃப்ளேவர்ஸ் தனியாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு அல்வா பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களாம் திரும்ப செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. செய்யறது கூட ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம், நமக்கு அதிகமாக இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம ஊற்றின கீயை தனியாக ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அது இந்த வீடியோவோட எண்டில் எப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ கிளறவே கொஞ்சமாக கீ ஊற்றுறனால அதெல்லாம் தனியாக செப்பரேட் ஆகி வந்துடும். அது போக எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம போட்ட ஷாபுதானா பாருங்கள், அழகாக ரவுண்டாக தெரியும். இந்த மாதிரி பண்ணுறனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபியாக இருக்கும். நம்ம கிளறவே கம்மன்னு வீடு ஃபுல்லாக ஸ்மெல்லாக இருக்கும். அந்த நெய்யை கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம உருக்கி ஊற்ற போகிறோம். நம்ம நெய்யை பச்சையாக தான் ஆட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியாக நம்ம அந்த அல்வா பதம் வரவே ஒரு கடாயில் கொஞ்சோண்டு நெய்யை ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அடிகனமான பாத்திரமாக இருந்தால் மட்டும்தான் ஹல்வாக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண முடியுங்க. இல்லைனா அடியில் ஒட்டிக்கும். இப்போது கீ சூடானதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற நட்ஸை நான் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கிறது முந்திரி தான். முந்திரியை நம்ம சேர்த்தும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு பைட்டுக்கும் முந்திரி வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் நம்ம 1-2 அரைச்ச ஷாபுதானா கூட மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நெய்யே அப்படியே நுரைச்சி வருது. இப்போ நம்ம கொஞ்சமாக கிளறும் போது அதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்டுக்கும் அந்த நெய் வரும். அந்த ஷாபுதானா அவ்வளோ சூப்பராக வெந்திருக்குங்க. நார்மலாக செய்கிற கேரட் ஹல்வாலேயே இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹல்வாவாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிம்மிலேயே வச்சு கிளற அதுவும் அடிகனமான பாத்திரத்தில் இருக்கும்போது அது ஒட்டாது. நான்ஸ்டிக் எல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி அடிகனமான பாத்திரமாக இருந்தாலே போதும். நான் ஜாதிக்காயை கொஞ்சமாக துருவி போடுறேன். ஜாதிக்காய் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக கொடுக்குங்க. ஆனால் அது அதிகமாக சேர்த்தக்கூடாது. இப்போ பாருங்கள், 90% குக் ஆகிடுச்சு. எடுக்கும் போதே அந்த ஹல்வா பதம் வருது. அந்த ஜவ்வு மாதிரி வரும். ஆனால் அடியில் ஒட்டவே கூடாது. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கரண்டி கொஞ்சம் லென்த்தாக வச்சு சுத்த அவ்வளோ அழகாக சுற்றுது பாருங்களேன். இப்படி நம்ம பண்ணும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது அந்த உணவோட சுவை நமக்கு அப்படியே வரும். அதுவும் இல்லாமல் கடைசியாக ஹல்வா பாருங்கள், அப்படியே உருண்டு திரண்டு வருது. இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்போவாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும்னு தோணும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வெறும் 15 மினிட்ஸ் தான் டைம் எடுக்குங்க. அதுவும் நம்ம நெய்யை ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம்.
கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நம்ம ஃபேமிலிக்காக கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹல்வானா யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் வீட்லேயே செய்கிற ஹல்வா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்த்துருக்கோமே, இது எப்படி ஹெல்த்தியாக இருக்கும் தானே யோசிக்கிறீங்க. கிளறவே அதோட நெய் எல்லாமே செட் ஆயிரும். எக்ஸஸ் நெய் எல்லாம் இந்த மாதிரி கலெக்ட் ஆகும். அதை நம்ம ஒரு சின்ன பாத்திரம் வச்சு வடிகட்டிக்கலாம். இதை நம்ம எடுக்கவே அந்த எக்ஸஸ் நெய் எல்லாமே வந்துடும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக டெலிஷியஸாக இருக்குங்க. அதுவும் அந்த சாபுதானாவும் அந்த கேரட்டும் சேர்ந்து ஒரு ஃப்ளேவராக கிடைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள். கடையில் வாங்கும்போது அதோட எண்ணெயோடவோ நெய்யோடவோ நமக்கு அப்படியே கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது அந்த எக்ஸஸ் நெய்யெல்லாம் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சொல்லுங்கள், இது ஹெல்த்தியான ரெசிபி தானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.